என்னடா ஃபோனை டைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோவே ஒரு டைமர் பேஸ் பண்ண டெக்னிக் தான். வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போறோம்னா பொமோடோரோ டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொமோடோரோ டெக்னிக்னா என்ன, அதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, பொமோடோரோ டெக்னிக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கும், அதை தாண்டி கடைசியாக நானே பொமோடோரோ டெக்னிக்கை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன், அதுவும் லைவா. சரி, ஃபர்ஸ்ட் போவோம். பொமோடோரோ டெக்னிக்னா என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பொமோடோரோனா ஒரு இட்டாலியன் வேர்டுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். பொமோடோரோனா தக்காளி தான் பொமோடோரோ. சரி, இந்த பொமோடோரோ டெக்னிக் எப்படி உருவாச்சுன்னா, இட்டாலியில காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிறைய ஹோம் ஒர்க்ஸை முடிக்க முடியாம திணறிட்டு இருந்தான். இத்தனை இருக்கா, இது எப்படி நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தான். அந்த டைம் அவன் டிசைட் பண்றான், அவன் கை பக்கத்தால ஒரு தக்காளி ஷேப்ல ஒரு டைமர் இருக்குது. அந்த டைமர்ல வந்து ஒரு 10 நிமிஷத்தை பிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு பண்ண முடியுமோ ஃபோக்கஸ்டா அவன் எழுத பாக்குறான். 10 நிமிஷத்துல பார்த்தா 2-3 பேஜ் முடிச்சிட்டான். பரவாயில்லையே, நம்ம இவ்வளவு முடிக்கிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் இப்படி அவன் 10 நிமிஷம் வச்சு எல்லாத்தையும் முடிக்க ஆரம்பிக்கிறான். பட் ஆனா 10 நிமிஷம் டக்குன்னு பெல் அடிக்கும் போது அவன் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்குள்ள இருந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆகுது. அதாவது இப்ப நான் எழுதிட்டு இருக்கும்போது 10 நிமிஷம் டக்குன்னு வந்துருது. வந்த உடனே அவனுக்கு என்னன்னா, இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டா போற, இந்த நேரம் அலாரம் அடிச்சுச்சேன்னு தோணுது. ஸோ என்ன பண்றான், 10ல இருந்து 20 மாத்தி பார்க்கலாம். ஸோ இப்படியே டெவலப் பண்ணி கடைசியா வந்து 25 மினிட்ஸ் செட் பண்றான். அதாவது 25 மினிட்ஸ் அவன் ஒரு டாஸ்கை பண்ணுவான், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பான். சரியா? இதுதான் ஒரு பொமோடோரோ. இதே மாதிரி கண்டினியூஸா 4 பொமோடோரோ நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய லாங் பிரேக் நம்ம தந்துக்கணும். சரி, இதை கண்டுபிடிச்ச பையனோட பேர் என்ன தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். பிரான்சிஸ்கோ சிரிலியோ இதுதான் அவரோட பேர். கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுதான் அவரோட பேர். ஓகே, பொமோடோரோனா என்ன, இது யார் கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. சரி, இப்போ இதுக்கு வந்து வருவோம். நம்ம பொமோடோரோ டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்றது? நம்ம ஏதாவது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல ரூம் கிளீன் பண்ற விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பொமோடோரோ டெக்னிக் அப்ளை ஆகும். அதாவது நீங்க வருஷ கணக்கா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் கூட பண்ணிருக்க மாட்டீங்கன்னா, டேக் யோர் ஃபோன், டேக் யோர் டைமர், ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா 4-5 பொமோடோரோல இது கம்ப்ளீட்டே பண்ணி முடிச்சிருவீங்க. பொமோடோரோ டெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களோட ஃபோக்கஸை என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பார்ட்டிக்குள்ள போறீங்க, அந்த பார்ட்டியில 100 பேர் சந்திக்கிறீங்க. அந்த 100 பேர்ல எத்தனை பேரோட மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? பிராங்கா சொல்லுங்க, எத்தனை பேரோட மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? ஓகே, தெரிஞ்சா நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் கீழே சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த ஒரு 5 பேர், கடைசியா நீங்க பார்த்த 5 பேர் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருப்பாங்க. ஏன்னா உங்க மைண்ட் என்னைக்குமே பிகினிங்கும் எண்டிங்கும் ஞாபகம் வச்சிருக்கும், இடையில இருக்கிற விஷயத்துல கோட்டை விட்டுரும். இதனாடி தான் எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து நம்ம மாங்கன்னு படிக்கும் போது ஸ்டார்டிங்ல படிச்ச என்ன அக்பரை பத்தினதையும் கடைசியில படிச்ச அவுரங்கசீப் பத்தினது தான் ஞாபகம் இருப்பே தவிர, இடையில படிச்ச பாபர், ஹுமாயூன் எல்லாத்தையுமே நம்ம மறந்துருப்போம். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் இது ரெண்டுமே மைண்ட் வந்து ஞாபகம் வச்சிருக்கும். இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தான் இந்த பொமோடோரோ டெக்னிக் செயல்படுது. நீங்க கண்டினியூஸா 40 மினிட்ஸ் படிச்சா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல படிச்சது எண்டிங்ல படிச்சது தான் ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் 25 மினிட்ஸ்ங்கும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டிங் இடையில இருக்கிற கொஞ்சம் விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நீங்க 1 hour படிக்கிறது காட்டிலும் ஒரு 2 பொமோடோரோ படிக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த பொமோடோரோ டெக்னிக் இது எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நான் உங்களுக்கு லைவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன். வாங்க பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு பொமோடோரோ யூஸ் பண்ணி என்னால எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சிருக்கிறோம். இந்த புக்ல இருந்து நான் 2 விஷயத்தை படிச்சேன். ஒன்னு வந்து சோஷியல் டிஃபால்ட், இன்னொன்னு வந்து இனர்ஷியா டிஃபால்ட். இதுல எனக்கு எந்த அளவுக்கு மெமரி இருக்குதுன்னா, நான் உங்களுக்கு லைன் பை லைன் சொல்ல போறது இல்ல, எனக்கு புரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். சோஷியல் டிஃபால்ட்னா என்னன்னா, சோஷியல் டிஃபால்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டேஜ் மேல. பட் ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுறாங்கன்னு உடனே உங்க கை ஆட்டோமேட்டிக்கா தட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் சோஷியல் டிஃபால்ட். சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம அதை பண்றோம். இன்னொன்று வந்து இனர்ஷியா டிஃபால்ட். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா சொன்ன மாதிரி, பாடி will tend to be remain at rest unless and until acted upon by a force. அதாவது ஒரு பால் இருக்குன்னா அந்த பால் ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்லயே தான் இருக்கும். இன்னொரு பால் அது வந்து மோதல் வரைக்கும் அது நகராது. அதே ஒரு பால் மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அந்த பால் மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். இன்னொரு பால் அதை வந்து அட்டாக் பண்ணி ஸ்டாப் பண்ற வரைக்கும் இது வந்து மூவ்மெண்ட்லயே தான் இருக்கும்.
இதே மாதிரி தான் நம்ம பாடியும் ஒரு இனர்ஷியால இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சோம்பேறித்தனமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தோம்னா லைஃப் ஃபுல்லா சோம்பேறித்தனமா தான் இருக்கும். அட் த சேம் டைம் இல்ல நான் மார்னிங் 4 o'clock எந்திரிச்சு வாக்கிங் போறேன், ஜிம் போறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஸ்விம்மிங் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க அந்த டைரக்ஷன் உங்க பாடியை திருப்பினீங்கன்னா அந்த டைரக்ஷன் தான் உங்க எண்டிங் வரைக்கும் போவீங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் யாராவது உங்களை ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் இல்ல நீங்களே உங்களை ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சோ இதுதான் இனர்ஷியா டிஃபால்ட். சோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் நான் பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த பொமோடோரோ டெக்னிக் உங்க வீட்ல யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி இது எப்படி இருக்கு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much. We'll meet in the next video. Bye bye. See you.